Channel, welcome to Gizmos Channel. Welcome to Gizmos Channel. Channel. Welcome to Gizmos Channels. ஹலோ நண்பர்களே, கிட்ஸ்மாஸ் விழாவிற்கு வரவேற்கிறோம். உங்களின் முகத்தில் புன்னகை பூக்க தயாராக இருக்கிறீர்களா? இன்று அழகில்லா வாத்துக்குஞ்சு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். பின்வாங்காமல் உட்கார்ந்து ஓய்வெடுத்து இந்த அழகிய கதையை ரசியுங்கள். மேலும் வண்ணமயமான கதைகளை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களும் குடும்பத்தாரும் பார்க்க ஷேர் செய்யுங்கள். லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள். வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கலாம். அழகில்லா வாத்துக்குஞ்சு ஒரு குட்டி கதை. ஒரு மடுவில் அமைதியான கிராமப்புறத்தில் ஒரு அம்மா வாத்து தனது முட்டைகளை அடை காத்து கொண்டு இருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக முட்டைகள் உடைந்து மஞ்சள் நிறமான மென்மையான வாத்து குஞ்சுகள் வெளிவந்தன. ஆனால் அதில் ஒன்று மற்ற முட்டைகளை விட பெரிதாக இருந்தது. மேலும் அது உடைய மிகவும் நேரம் எடுத்தது. இறுதியாக அந்த முட்டை உடைந்த போது ஒரு பெரிய சாம்பல் நிறமான ஓரளவு மோசமாக தோற்றமுள்ள குஞ்சு வெளிவந்தது. மற்ற வாத்து குஞ்சுகள் அவனை பார்த்து, "நீ மிகவும் அசிங்கமாக இருக்கிறாய்" என்று கத்தின. சாம்பல் வாத்து குஞ்சு தனித்துவமாகவும் பொருத்தமற்றதாகவும் உணர்ந்தது. அவன் எங்கு சென்றாலும் பண்ணையின் மற்ற உயிரினங்கள் அவனை சிரித்துக் கொண்டன. அவனுடைய சகோதரங்களும் கூட அவனுடன் விளையாட விரும்பவில்லை. துன்பமாகவும் தனிமையாகவும் உணர்ந்த அந்த வாத்து குஞ்சு ஓடிச் சென்றது. அது வயல்கள் மற்றும் காடுகளை கடந்தது. வழியில் ஒரு நல்ல மனமுள்ள முதிய பெண், ஒரு பூனை மற்றும் காட்டு வாத்துகளையும் சந்தித்தது. ஆனால் யாரும் அவனை ஏற்கவில்லை. காலங்கள் மாறிக்கொண்டே போன போது வாத்துக்குஞ்சு கடினமான ஒரு குளிர்காலத்தை கடந்து தனியாக போராடியது. இறுதியாக வசந்த காலம் வந்தது. ஒரு அழகான ஏரியை பார்த்த வாத்துக்குஞ்சு தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தது. அது ஆச்சரியமாகிவிட்டது. அது மாறிவிட்டது. அந்த குளிர்காலத்தில் அது ஒரு அற்புதமான அன்னமாக வளர்ந்துவிட்டது. பளபளப்பான வெள்ளை இறக்கைகள் உடையதாக அந்த அழகான ஏரியில் சில அன்னங்கள் அவன் அருகே வந்தன. அவனை பார்த்த அவர்கள், "நீ எங்கள் மாதிரி ஒருவன்" என்று சொன்னார்கள். ஒரு காலத்தில் அசிங்கமாக என்று அழைக்கப்பட்ட வாத்துக்குஞ்சு இப்போது எல்லாருக்கும் மிகவும் அழகான அன்னமாக மாறிவிட்டது. இப்போது அந்த அழகான அன்னம் உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தது. அதன் இறக்கைகளை விரித்து ஆகாயத்தில் பறந்தது. அது உண்மையாகவே தனது சொந்த இடத்தை கண்டுபிடித்திருந்தது. இந்த கதையின் நல்லுணர்வு அழகு உள்ளிருந்து வெளிப்படும். நாம் அனைவரும் நம் நேரத்தில் வளர்ந்து மாறுகிறோம். உண்மையான மகிழ்ச்சி நாம் உடையதற்குரிய இடத்தை காணும் போது கிடைக்கும். இந்த கதையை நீங்கள் மிகவும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் செய்யுங்கள்.